Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. வாய் என்பது ஒரு நீதிமானுக்கு அது ஜீவ ஊற்றை போல இருக்கிறது. ஜீவ ஊற்றுனா அங்கிருந்து நன்மையான காரியங்கள் ஊறிக்கொண்டே இருக்கிறது. அவன் என்னவெல்லாம் வேண்டுமோ அவன் அதையெல்லாம் இந்த வாயிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வாயிலிருந்து எடுத்துக்கொள்கிறான்? வாயிலிருந்து விசுவாசத்தை அவன் கட்டவிழ்கிறான். வாய் தான் அவன் எந்த திசையில போக போகிறான் என்கிறதை நிர்ணயிக்கிறது. வாய் தான் அவனுடைய வாழ்க்கையை திருப்புகிறது. இப்படி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையை எப்படி திருப்புகிறது? தோல்வியிலே சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கையை வெற்றிக்கு திருப்புவது வாய் தான். ஆகவே வாயை ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அது குறித்து இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். எப்படி ஜீவ ஊற்றாயிருந்து நம்முடைய சரீரத்தை எல்லாம் அது குணமாக்குகிறது, எப்படி நமக்கு வெற்றியெல்லாம் தருகிறது என்பதை குறித்து நான் சென்ற வாரத்தில் போதித்தேன். இன்றைக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. போதகர்களுக்கு முதல்ல சொல்றாரு. என்ன வேலை பாருங்க அவருக்கு. போதகர் ஆகிறேன்னு சொல்ற ஆளு ஆகாதேன்றாரு. ஏன்னா நீ கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன் போதகர் என்கிறது ஒரு சாதாரண வேலை அல்ல. அது என்ன வேலைன்னா ஜனங்களுக்கு முன்பாக நின்று நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலே ஜனங்களுடைய வாழ்க்கையை திசையை திருப்புவது. நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலே ஜனங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை உண்டு பண்ணுவது, நம்பிக்கையை உண்டு பண்ணுவது. இதுதான் பிரசங்கம் பாருங்க. கிறிஸ்தவ பிரசங்கம் என்கிறது ஒரு பொறுப்பற்ற ஏதோ இது எந்திரிச்சு நின்று ஒரு 3 கதையை சொல்லி அல்லது 3 பாயிண்ட்டை சொல்லி ஒரு கதையை சொல்லி ஒரு கவிதையை பாடிடுறது இல்லை. கிறிஸ்தவ பிரசங்கம் என்கிறது வாழ்க்கையே நல்ல திசைக்கு திருப்பக்கூடிய விதத்திலே அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி. இந்த 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் அந்த 1 மணி நேரத்தில் சரியான வார்த்தைகளை நான் தெரிந்தெடுத்து பொறுக்கி எடுத்து இதுக்கு உட்கார்ந்து எந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், எந்த வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள், எந்த வார்த்தை ஜீவனளிக்கக்கூடிய வார்த்தை, எந்த வார்த்தை சுகமளிக்கக்கூடிய வார்த்தை, எந்த வார்த்தை ஜனங்களுக்கு உதவும் என்று சொல்லி இதே கவனமாக இருந்து நான் பொறுக்கி எடுத்து ஏதோ வாயில வந்ததை பேசக்கூடாது. சிலர் சொல்றாங்க, நீ போய் நில்லு, வாயை விரிவாய் தர அதை நிரப்புன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அப்படி விரிவாய் திறந்த ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். வெறும் காத்து தான் நிரப்பி இருக்குது. வாயை திறந்தால் விரிவாய் திறந்தால் ஒரு வேளை உள்ள போகும் அல்லது காத்து நிரப்பும். ஆனால் கர்த்தர் அதை எப்போ நிரப்புகின்றாரு? அது நியாயாதிபதிகளுக்கு முன்னால் நிற்கும் போது அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாது, நீ அங்கே நிற்கும் போது என்ன சொல்லணுமோ அதை உனக்கு நான் தர்றேன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே நிற்கும் போது ஆயத்தத்தோடு நான் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. பொறுக்கி எடுத்து தெரிந்து கொண்டு டெலிபரேட்டா சூஸ் பண்ணி காரியத்தை தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு திசையில வாழ்க்கையை திருப்பும்படியாக, ஒரு நல்ல திசையில திருப்பும்படியாக, நம்பிக்கை ஊட்டும்படியான வார்த்தையில நான் பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அவ்வளவு பொறுப்போடு நான் செயல்படவில்லை என்றால் அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடாது. அதனால எனக்கு கூட இந்த வேலை தான், வர்ற ஆளை வேணான்னு சொல்ற வேலை தான். உனக்கு வேற ஏதாவது செய்ய முடியும்னா செய், வேற எதுவும் செய்ய முடியலங்க, எனக்கு இதுதான் எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார், நான் இதை செய்யறதுக்காகவே நான் அர்ப்பணித்திருக்கிறேன், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறான்னு சொல்றோம் தான் இதுக்கு வரணும். இதுக்கு வந்த பிறகு சும்மா என்னத்தையோ நின்று உளறிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை தெரிந்தெடுத்து ஜனங்களுக்கு அது பிரயோஜனமான விதத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நாம் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. போதகராகாதிருப்பீர்களாக என்று சொல்லி இருக்கிறது. இதுதான் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச வசனம். அப்போ எனக்கு இவ்வளோ விவரம் தெரியாது பாருங்க. இந்த வசனம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய போதகர்களை பார்த்துட்டு இந்த வசனம் நல்ல வசனம், இதை கவனிக்காமல் விட்டாங்களேன்னு யோசிப்பேன். இவர் கவனிக்காமல் விட்டாரு, அவர் கவனிக்காமல் விட்டாரு, ஐயோ இந்த ஆள் கவனிச்சிருக்கலாம், அந்த ஆள் கவனிச்சிருக்கலாமேன்னு நான் யோசிப்பேன். நல்ல காலம் நம்மளாவது கவனிச்சோம், நம்ம நிச்சயமா போதகராகவே ஆகக்கூடாது. ஆனால் இதனுடைய அர்த்தம்லாம் இன்னைக்கு சொல்ற மாதிரி எனக்கு விளங்கல. ஆனால் அன்றைக்கு என்னுடைய மனதில் புகுந்தது, இன்றைக்கு அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நோக்கத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தைகளை தெரிந்தெடுத்து உங்களுக்கு அந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறேன். என்றால் கர்த்தர் அந்த வார்த்தையை என் மூலமாக அனுப்புகிறார். அதுக்கு தான் என்னுடைய வாய் பயன்பட வேண்டும். பாருங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும்
அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். சரி, வாய் எப்படி ஜீவ ஊற்றாயிருக்கிறது, நன்மைகளை பிறப்பிக்கிறது என்பதை நான் காண்பித்தேன். இன்றைக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, எப்படி இந்த வாய் அடக்கப்படவில்லை என்றால், அது சரியான திசையில செலுத்தப்படவில்லை என்றால் எப்படி அது ஆபத்தை உண்டாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடக்கூடிய சக்தி வாய்ந்ததா இந்த நாவு இருக்கிறது. நாவு ஜீவ ஊற்றாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் நெருப்பாகவும் இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. வேதவசனம் திட்டவட்டமா ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இந்த வசனங்கள் மட்டுமல்ல, நீதிமொழிகளில் நான் காண்பித்த அத்தனை வசனங்கள், இன்னும் 30ஆம் அதிகாரத்தில் காண்பித்தவைகள், இன்னும் நிறைய இடத்துல காண்பிக்கப்படுகிற சத்தியங்கள். இது ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த நாவை குறித்த சத்தியங்கள் இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று அது சிருஷ்டிக்கிறதா இருக்கிறது, அல்லது அழிக்கக்கூடியதா இருக்கிறது. ஒன்று அது கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது, அல்லது இடித்து தள்ளக்கூடியதா இருக்கிறது, அல்லது சுகத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, அல்லது வியாதியை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, சுகவீனத்தையும் பலவீனத்தையும் உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஒன்று அது தரித்திரத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, அல்லது செழிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஒன்று அது ஜீவனை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, அல்லது மரணத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை உண்டாக்குகிறது. அதுதான் வேத வசனத்துல திட்டவட்டமான போதனை. வார்த்தைகள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறோம், ஆனால் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனா இருக்கிறான். பூரண புருஷன்னா அவன் தான் ஒரு மெச்சூர் கிறிஸ்டியன், அவன் தான் ஒரு நல்ல தேறின வளர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன், சொல் தவறாதவன். எல்லாத்திலையும் தவறிடுறோமா? ஆனால் சொல்லில் தவறக்கூடாது. ஏனென்றால் இங்கே தவறுனா எல்லாமே தவறிடுது. ஆகவே இது ரொம்ப கீ, இது சென்டர் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கைக்கு இது மையமா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அதனால எதுல தவறினாலும் இதுல தவறக்கூடாது என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது. நாம் இங்கே வரும்போது சில காரியங்களை அறிக்கையிட சொல்லுகிறேன். நான் சில நேரத்தில் பாட்டு பாடும்போதும் அல்லது ஆராதனை முடிகிற நேரத்திலும் பிரசங்கம் பண்ண காரியங்களை விசுவாச அறிக்கையாய் நான் அறிக்கை செய்ய சொல்லுகிறேன். அப்போ செய்கிறீங்க. அப்போ செய்கிறது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற காரியங்கள், நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஒன்று ஜீவன் அளிக்கிறது அல்லது மரணத்தை அளிக்கிறது, நோயை அளிக்கிறது அல்லது சுகத்தை அளிக்கிறது, செழிப்பை அளிக்கிறது அல்லது தரித்திரத்தை அளிக்கிறது, கட்டுகிறது அல்லது இடிக்கிறது, சிருஷ்டிக்கிறது அல்லது அழிக்கிறது. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. ஆனால் ஜனங்க சொல்றாங்க, அது எப்படியா ஒரு வார்த்தையில் அவ்வளோ வச்சிருக்காரா, ஒரு வார்த்தையில் அவ்வளோ இருக்கா, என்ன வார்த்தையை பற்றி ரொம்ப பிரசங்கம் பண்றீங்களே, இந்த வார்த்தை எப்படி இருக்கணும், நம்ம நாவை பற்றி இவ்வளோ சொல்றீங்களே, ரொம்ப ஓவரா இருக்கு இல்லையா? அது இவ்வளோ பெரிய மனுஷனை உண்டாக்கிட்டு இந்த வார்த்தையிலேயே எல்லாத்தையும் வச்சுட்டாரா? அவன் பேசுற இந்த நாவில், அவனுடைய நாவின் வார்த்தைகளை எல்லாவற்றையும் அடக்கி வச்சுட்டாரா? அது எப்படி என்று கேட்கலாம். அதற்காக தான் இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். சில காரியங்களை இன்றைக்கு சொல்ல போறேன். ஒருவேளை நீங்கள் கேட்காத காரியங்களா இருக்கலாம். சொல்ல போறேன். முக்கியமான சில காரியங்களை மட்டும் சுட்டி காண்பிக்க போறேன். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த நாவு ரொம்ப சீரியஸான விவகாரம், இந்த நாவில் நாம் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே போதுன்னு நினைக்கிறேன்.
நாவானது சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு தீக்குச்சி எடுத்து அதை நான் கொளுத்தினேன் என்றால் அது தீ இவ்வளவுதான் எரியும். பாருங்க, சிறிய நெருப்பு அது. இது ஒரு பெரிய தீயா? இது யார் என்ன பண்ணிட போகுது? இது ஒன்றும் எல்லாத்தையும் எரிச்சிராதாக்கும், இது ஒன்றும் அழிச்சிராதாக்கும். இது ஒரு சின்ன தீ, தீக்குச்சியில பற்றி எறுகிற சின்ன தீன்னு சொல்றோம். ஆனால் அந்த தீக்குச்சியை பற்ற வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து, கொஞ்சம் பேப்பர் எடுத்துட்டு வந்து, அல்லது சில பேப்பரு அல்லது மரத்துண்டுகள் இப்படிலாம் எடுத்துட்டு வந்து குவிச்சு வச்சு அதுல இந்த சிறிய தீக்குச்சியில பற்ற வச்சு போட்டிங்கன்னா, அது பத்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தீ உண்டாயிடும். அந்த பெரிய தீ உண்டாகி வர வர இன்னும் அதிகமாயிட்டே போகும். அப்புறம் அணைக்கிறதே பெரிய கஷ்டமாகி விடுகிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாவு அப்படிப்பட்டதா இருக்கிறது. நாவு எப்படி இருக்குன்னா அந்த தீக்குச்சி மாதிரி இருக்கிறது. நாம பேசும்போது நாம நினைக்கிறோம், இதனால ஏதாவது பாதிப்பு உண்டாக போதா? இது ஒரு சின்ன வார்த்தை தானே, இது ஒன்றும் இல்லையே, இவ்வளவுதானே, இதுல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிடாது, இது ஒன்றும் அழிச்சிடாது, இது ஒன்றும் கட்டிட முடியாது, இது ஒன்றும் உருவாக்கிட முடியாது, இது ஒன்றும் இடிச்சிட முடியாது, இது ஒன்றும் வியாதியை உண்டாக்கிட முடியாது, இது ஒன்றும் சுகத்தை கொடுத்துட முடியாது, இது ஒன்றும் ஜீவனை கொடுக்க முடியாது, மரணத்தை கொடுக்க முடியாது. இது என்ன இவ்வளவு சின்ன வார்த்தை, சாதாரண ஒரு வார்த்தை, ஏதோ வாயிலிருந்து வந்துடுது, அவ்வளவுதான். அடிக்கடி நான் அதை சொல்றேன், அவ்வளவுதான ஒழிய இதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுமா என்று நினைக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், அந்த சிறிய வார்த்தை நாம் நினைக்கிறோமே, அது சிறிய நெருப்பை போல இருக்கிறது. அநேக காடுகள் இதனால் கொளுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் என்று வேதவசனம் போதிக்கிறது. அதை நிறுத்த முடியாத அளவுக்கு, தடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பற்றி கொண்டு எரியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது என்ன பண்ணுகிறது? அது ஒரு நெருப்பை போல இருக்கிறதாம், அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பை போல் ஆகிறது. ஏனென்றால் நரக அக்னியினால் அது கொளுத்தப்படுகிறது என்று 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசியில நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதுனா நாவை பிசாசு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். நாவை நமக்கு சத்துருவாய் இருக்கிற, விரோதியா இருக்கிற பிசாசு, நம்ம அழிக்க நினைக்கிற பிசாசு நம்மை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அழிக்கிறான்? நம்மாலேயே நம்ம அழிக்கிறான். நம்முடைய நாவை உபயோகப்படுத்தியே நம்ம அழிக்கிறான். நம்மை சில காரியங்களை பேசும்படியாக அவன் தூண்டுகிறான், பேச வைக்கிறான். அப்படி பேசும்போதுதான் என்ன ஆகிறது? அழிவு உண்டாகிறது. ஏனென்றால் பிசாசானவனுக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னா, மனுஷனை பற்றி ஒரு காரியம் புரிஞ்சிருச்சு. அவன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவன். அவனுக்கு இருக்கிற மாபெரும் கருவி இந்த நாவு. அவன் மட்டும் சரியா பேசினா அவனை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவனுடைய வாய் மட்டும் சரியா இருக்குமா, அவன் சரியான வார்த்தைகளை பேசினால் அவனுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது, அவனுடைய சுகத்தை தடுக்க முடியாது, அவனுடைய வெற்றியை தடுக்க முடியாது, எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. பிசாசு இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய பிசாசு இல்லை. நம்முடைய நாவு சரியா இருக்குமானால் நமக்கு எதிராக நிற்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி முன்னேறி செல்வோம். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு தெரியும், இந்த நாவில தவற வைத்தால் வாழ்க்கையிலேயே நம்மை தவற வைத்திடலாம், வாழ்க்கையே ஒரு தவறான திசையில கொண்டு போயிடலாம், வாழ்க்கையே அழிச்சிடலாம், வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று பிசாசானவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு நல்ல இந்த தேவனுடைய மெத்தட்லாம் நல்லா புரியுது. தேவன் எப்படி செயல்படுறார், தேவனுடைய காரியங்கள் எப்படி செயல்படுகிறது என்பது திட்டவட்டமாய் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். திருப்புவோம் ஒரு வேதவசனத்துக்கு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும். அந்த ஒரே விதமான பேச்சுங்கிறது குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச்சை குறிக்கிறது என்று நினைக்கிறேன். பேச்சின் தரம். அந்த பேச்சில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆதியிலே தேவன் ஆதாமி ஏவாளை உண்டாக்கின போது அவர்கள் இந்த சொல் தவறாதவர்களாய், இந்த நாவை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களாய் உண்டாக்கினார். அப்ப பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார்.
அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். பாருங்க, இந்த பாபேல் கோபுரத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவது வெறும் அவருடைய பெருமைக்காக அல்லது அவர்களுடைய மேட்டுமை நிமித்தம் கட்டினார்கள் என்று மட்டும் கிடையாது. அது ஒரு ஆராதனை ஸ்தலமாக, பல்வேறு தெய்வங்களுக்கு வழிபாட்டு ஸ்தலமாக அது உருவாக்கப்பட்டது என்று வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். அங்கே ஒரு புதுவிதமான ஆராதனைகள் இவைகள்லாம் அங்கே வைக்கப்பட்டு பல்வேறு தேவர்களுக்கு அங்கே ஒரு ஆராதனை ஸ்தலம் மாதிரி அது கட்டப்பட்டது. மனுஷன் தான் நினைத்ததை செய்ய ஆரம்பித்தான். இப்படி செய்யும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, ஒரே பாஷையா இருக்கிறார்கள், அவர்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அங்கே என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, இவங்க பாஷை ஒரே மாதிரி இருக்குது, எல்லாரும் ஒருத்தர் நன்றாக புரிந்து கொள்கிறார், ஒரே நோக்கம், இதை செய்வோம் என்று முடிவு பண்ணி இதை செய்யறதுல தீவிரமாக இறங்கி இருக்காங்க. அவர்கள் ஒரே நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே, ஒரே கூட்டமாய் ஒரு மனதோடு இருக்கிறதுனால, ஒரே நோக்கத்தோடு அதை செய்கிறதுனால அவர்கள் செய்கிறது நிச்சயமா அவர்களால் செய்து முடிக்க முடியும். ஆகவே இதை விடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் போய் அங்கே பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி அங்கே போகிறார். ஆங்கிலத்திலே கன்ஃபவுண்ட் தேர் லாங்குவேஜ் என்று வருகிறது. இந்த கன்ஃபவுண்ட் அல்லது தாறுமாறாக்குகிறது என்கிற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், ஆங்கிலத்திலே இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல அந்த எபிரேய மொழியில வர்ற அந்த வார்த்தை கன்ஃபவுண்ட் அல்லது தாறுமாறாக்குவது பாஷை என்று சொல்லியிருக்குது. அதை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவா, மிக்ஸ் பண்றதான், ஃபாடர் என்று சொல்லியிருக்குது. ஃபாடர் என்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அநேகருக்கு இன்றைக்கு ஒருவேளை அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அது நாம் எப்போது உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல. ஃபாடர் என்று சொன்னால் இப்போ மாட்டு தீவனம் இப்படி போன்ற தீவனங்கள் இருக்கு இல்லையா, அதுல நல்ல சத்துக்கள் உள்ள தீவனத்தை தயாரித்து விற்கிறார்கள். இந்த சத்துக்கள் உள்ள தீவனத்தை வாங்கிட்டு வந்து அதை போட்டு நல்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கு பாருங்க சத்துக்கள், அதோட இன்னும் சில இதெல்லாம் கலக்கிறார்கள். இந்த மற்ற காரியங்கள், இந்த ஹஸ்க், கார்ன் ஹஸ்க் போன்ற காரியங்கள், இந்த தவிடு, அதெல்லாம் ஏன் கலக்கிறாங்கன்னா இதெல்லாம் சும்மா பல்க். ஏன்னா அந்த பாட்டுக்கு வயிறு நிரம்பணுமே, சும்மா நியூட்ரிஷன் மட்டும் கொடுத்தா போதாது, நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுத்தா மட்டும் போதாது. அது இவ்வளோண்டு சாப்பிட்டுட்டு அது வயிறு நிரம்பலன்னும். அதனால என்ன பண்றது, அவங்க என்ன பண்றது, இவ்வளோண்டு அதுல எல்லா சத்தும் இருக்குது, அதுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது. ஆனா வயிறு நிரம்புறதுக்காக இந்த தவிடு போன்ற ஒன்றும் சத்து இல்லாத ஒன்றை நிறைய சேர்க்கிறாங்க. நிறைய சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த சத்துள்ள ஆகாரத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனுடைய வயிறு நிரம்புகிறது. அன்றைக்கு பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று கர்த்தர் சொன்னபோது என்ன நடந்ததாம், ஒரு வேத சாஸ்திரி சொல்லுகிறார், அவர்களுடைய பாஷை அன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எதை நினைத்தார்களோ அதை மட்டும்தான் பேசினார்கள். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு பேசினார்கள், ஒரு குறிவைத்து பேசினார்கள். வார்த்தைகள்லாம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருந்தது. ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அதைத்தான் கரெக்டா பேசினார்கள். அதன் பிறகு அவருடைய பாஷையில மாற்றம் ஏற்பட்டது. எப்படி மாற்றம் ஏற்பட்டதுன்னா, வெவ்வேறு பாஷையை பேசினார்கள் என்று மட்டுமல்ல, பாஷையிலேயே நிறைய வேண்டாத வார்த்தைகள், நோக்கமில்லாத வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் நிறைய கலக்கப்பட்டு விட்டது, தவிடு கலந்த மாதிரி. ஹலோ, அவளுடைய பாஷை அவளுடைய வார்த்தைகள், அவளுடைய பேச்சு பலனற்றதாய், சக்தி இல்லாததாய், ரொம்ப தவிடு ஜாஸ்தி, சத்து ரொம்ப கொஞ்சம், அப்படிப்பட்ட பேச்சாக மாறிவிட்டது. ஆகவே அவர்கள் தோல்வி அடைவதற்கு அது இன்னும் மேலும் காரணமாய் இருந்தது. ஏன்னு சொன்னா அவருடைய பாஷையிலே இப்பொழுது குழப்பம். இருக்கீங்களா? அன்னைக்கு தவிட நிறைய கலந்து விட்டாச்சு. இப்ப மனுஷர் பேசுகிற பாஷையை பார்த்தீங்கன்னா நிறைய தவிடு தான் ஜாஸ்தி, சத்து அதுல ரொம்ப குறைவு. எவ்வளவு வீண் வார்த்தைகள் பாருங்க, ஒன்னுத்துக்கு உதவாத வார்த்தைகள், ஒரு பயனும் அளிக்காத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். ஒரு போன் எடுத்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்க, கேட்டு பாருங்க என்ன பேசுறாங்க. 1 மணி நேரம் பேசுவாங்க சிலர்லாம், என்ன பேசுறாங்கன்னு தெரியல. சில நேரத்தில் கிறிஸ்தவங்களை கூட பார்த்துருக்கேன், சில நேரத்தில் பிரசங்கியார்கள் கூட பார்த்துருக்கேன், 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா அதுல
நீங்க கணக்கு போட்டு எதெல்லாம் தள்ளுபடி செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா இவங்க பேசுற இந்த 60 நிமிஷத்துல 59.5 நிமிஷம் தூக்கி எறிஞ்சிடலாம். ஒண்ணு தவிடுதான் அது. வேண்டாத காரியங்கள், அந்த ஒரு கதை, இந்த ஒரு கதை, அவர் கதை, இவர் கதை, இந்த கதை, அந்த வேண்டாத, நமக்கு வேண்டாத காரியங்கள். அதனால ஒன்றும் நிறைவேற போறதில்லை, அதனால கட்டி எழுப்பப்பட போறதில்லை, அதனால எந்த நன்மை உண்டாக போறதில்லை, அதனால நமக்கு எந்த விதமான முன்னேற்றமோ, நாம் 1 மணி நேரத்துக்கு இருந்ததை விட இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நன்றாக இருக்க போகிறோன்ற காரியம் உருவாக போகிறதில்லை. இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படி நிறைய தவிட கலந்து நான் விட முடியாது. ஆகவே தான் ஆரம்பிச்ச நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த வார்த்தையே விளக்கி 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 பேசி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தவிடெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சும்மா வெறும் வயிற்று அப்படி உப்பி காமிக்கிறதுக்கு இல்லை பிரசங்கம். சரியான ஆகாரத்தை, சத்தான உணவை ஸ்ட்ராங்காக கொடுக்கும்படியாக தான் பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில குறிக்கோளோட பேச வேண்டியதா இருக்கிறது, சரியான முறையில் பேச வேண்டியதா இருக்குது. அன்றைக்கு பாபேல் கோபுரம் கட்ட அவர்கள் முயன்ற அந்த நாளிலே அவருடைய பாஷை தாறுமாறாக்கினார் என்று சொன்னா, பேச்சிலேயே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம். பேச்சில் சரியான விதத்தில் அவர்கள் தங்களுடைய நோக்கங்களை வெளிப்படுத்த முடியவில்லை. வீணான பேச்சு, வார்த்தைகள் நிறைய கலந்து விட்டது. மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய வீணான வார்த்தைகள் கலந்து விட்டது. ஏன் அதை கலந்து விட்டார்னா, அவர்கள் இந்த எல்லா தெய்வங்களுக்கும் இவங்க இந்த கோபுரத்தில் வழிபாட்டு ஸ்தலங்களை கட்டி இப்படி ஆராதிக்க புது புது காரியங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாறுமாறாக்குவதற்காக தான் இப்படி நடந்தது என்று வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது.